மக்களை பொறுத்தவரை இந்த லேண்ட் ஸ்ட்ரக்சர், இருக்கக்கூடிய அமைவிடம், மக்களுடைய வாழ்வாதாரம், தேவைகள், இதையெல்லாம் பொறுத்து அங்க கூடிய சமூக வாக்குகள், இதையெல்லாம் பொறுத்து மீனவ சமுதாய வாக்குகள் அங்க இருக்கு, கிறிஸ்தவ முஸ்லிம்கள் வாக்குகள் இருக்கு, சிறுபான்மையின வாக்கு பெறுதலோட இருக்கு. தனித்தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் திமுக வெற்றி பெற வேண்டும்னா அதற்கு நிச்சயமா புதிய முகமா வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ரா லட்சுமணனுடைய உழைப்பு, அதிக அளவுல ஈடுபாடு. கண்டிப்பா எல்லாருமே திமுக குடும்ப கட்சி, ஒருத்தர் மீறி லாஸ்ட் வரையும் இந்த போஸ்டிங்ல இருந்தா இதுலயே தான் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாற்று கட்சியில இருந்து வந்து ஒரு நம்பிக்கைக்குரியவரா உழைச்சி அடுத்தடுத்த பதவிகளை செய்யறதுதான், செயல்தான், களத்துல இறங்கி வேலை மக்களோட மக்களா இருக்கணும். அதுக்கு வந்து லட்சுமணன் நானே வந்து சொல்றேன், விழுப்புரம் நம்ம ஒர்க் பண்ணதுனால நமக்கு தெரியும். கிருஷ்ணகிரி ஒர்க் பண்ணோம், விழுப்புரம் பண்ணோம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை பக்கத்துல நம்ம ஒர்க் பண்ணோம். அதனால சில மாவட்டங்கள்ல நம்ம போய் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன். விழுப்புரத்தை தாண்டி தான் ஒரு பண்றாரு, இறங்கி வேலை செய்யறாரு, பண்றாரு, எல்லா வீட்டுக்கும் அமைச்சர்கள் வீட்டுக்கு. அதனால அந்த செல்வாக்கு இருக்கு. அதுதான் அந்த உட்கட்சி எல்லாம் சமாளித்து வானூர ஜெயிக்கணும். இப்ப அவரு விழுப்புரத்தோட ராஜா முடிக்கணும். அதேதான் விழுப்புரத்தோட ராஜா லட்சுமணன், அதுல மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கலாம்.